என் மனைவி கௌரி கூட வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கிராமத்தோட புத்திசாலி அப்புறம் பணக்கார ஒரு ஆளு சுக்குதேவ் அந்த இடத்துக்கு வந்தாரு. அர்ஜுன், நீயும் உன்னோட மனைவியும் வயல்ல கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செய்யறத பார்க்கும்போது நீ தப்பா நினைக்காத. எனக்கு ஒன்றும் சந்தோஷமாலாம் இல்லப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அர்ஜுன் சுக்குதேவ பார்த்தாரு. இதில் புதுசாக என்ன விஷயம் இருக்குது சுக்தேவ் சித்தப்பா? எல்லா விவசாயிகளை பார்த்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏன் சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு இது வரைக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குது. சுக்குதேவ் சிரிச்சாரு. இங்க பாரு அர்ஜுன், நான் ஒரு வியாபாரி. நான் எல்லாரையும் வியாபாரின்ற பார்வையில் மட்டும்தான் பார்ப்பேன். பலாப்பழ கிராமம் பலாப்பழ விவசாயத்துக்கு ஃபேமஸ் ஆனது. நீங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மண்ணில் விழாமல் பலாப்பழத்தை பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது எவ்வளோ விலைக்கு விற்குதுன்னு தெரியும்ல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாரும் 2 வேளை சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றீங்க. மனுஷங்க எல்லாரும் 2 வேளை சாப்பாட்டுக்கு தானே இவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வயிற்று பசியை போக்கிக்கிறதுக்கு 2 ரொட்டியே போதுமானது தான். நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்கோம். சுக்குதேவ் அர்ஜுனை ஒத்து பார்த்தாரு. இங்கே பாரு அர்ஜுன், இந்த கிராமத்திலேயே ரொம்பவே புத்திசாலியான ஒருத்தன் நீ மட்டும்தான். அதனால நான் உனக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த பலாப்பழ கிராமம் மலைகளுக்கு நடுவில் இருக்கு. இங்கே நிறைய டூரிஸ்ட்டுங்கெல்லாம் வராங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? வெறும் பலாப்பழம். அவங்க பலாப்பழத்தை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. யோசி, ஒருவேளை இந்த இடத்துல பலாப்பழ விவசாயம் இல்லாமல் 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்துச்சுன்னா அப்போ நம்மளோட கிராமத்தோட பேர் எவ்வளோ முன்னேறும்னு நினச்சி பாரு. விவசாயிங்களாம் அங்கே வந்து ஹோட்டலில் வேலை பார்த்தாங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க. பசங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கவும் முடியும். அப்புறம் அவங்களோட எதிர்காலமும் முன்னேறும்ல. சுக்குதேவ் இதுக்கு மேல இன்னும் ஏதோ சொல்ல வந்தாரு. அப்ப அர்ஜுன் தன்னுடைய கையை உயர்த்தி அவரை தடுத்தாரு. போதும் சுக்தேவ் சித்தப்பா, போதும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு இப்போ எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் இந்த விஷயத்த ஒரே வார்த்தையில் எனக்கு புரிய வச்சிருக்க முடியும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? விவசாயிங்க அவங்க நிலத்தை விற்றுட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் வெயிட்டராக வந்து வேலை பார்க்கணுமா? கண்டிப்பாக அப்படி நடக்கவே நடக்காது. இதை பற்றி நீங்கள் எப்பவும் யோசிக்காதீங்க. ஏன்னா அப்படி நடக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக விட மாட்டேன். சுக்குதேவுக்கு கோவம் வந்துடுச்சு. அப்புறம் அவர் அங்கிருந்து போயிட்டாரு. சுக்குதேவ் அங்கிருந்து போனதும் கௌரி அர்ஜுன் பக்கம் திரும்பினா. இவரோட எண்ணம் சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப நாளா நானும் பார்த்துக்கிட்டு வரேன். இவர் இந்த கிராமத்தையே சும்மா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. அப்புறம் ஏதாவது ஒரு விவசாயி கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்காரு. நானும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னா, இவர் அடுத்தது என்ன சதித்திட்டம் தீட்ட போறாருன்னு தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுக்குதேவ் தன்னுடைய மாளிகைக்கு போயிட்டாரு. அவர் கிராமத்திலேயே ரொம்ப பணக்கார வியாபாரி. அப்பதான் அங்க ஒரு கார் வந்து நின்னுச்சு. கார்ல இருந்து ஒரு பெரிய ஆளு வந்து இறங்கினாரு. அவரு வேற யாரும் இல்ல, அவரு சிட்டியோட பெரிய பில்டர் ராஜேஷ் அகர்வால். ராஜேஷ் அகர்வாலை பார்த்ததுமே சுக்குதேவோட முகத்துல சிரிப்பு வந்தது. நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் மிஸ்டர் ராஜேஷ். மிஸ்டர் சுக்தேவ், காத்துக்கிட்டு இருந்தது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நான் இப்போ எதை தெரிஞ்சுக்க வந்தேன்னா, எப்போதான் இந்த கிராமத்து நிலங்கள்லாம் என்னோட பேருக்கு மாறப்போகுது. நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன்னு எனக்கே தெரியலை. ஒரு தடவையும் நான் வரும்போது இந்த ஊரோட நிலம் என்னோட பேருக்கு சீக்கிரமாக மாறிடும்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு சின்ன நிலம் கூட என் பேருக்கு மாறவே இல்லை. சுக்குதேவ் நிதானமா சொன்னாரு. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க. நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ராஜேஷ் அகர்வால் சுக்குதேவ உத்து பார்த்தாரு. சரி, நான் உங்களுக்கு இன்னும் 1 மாதம் டைம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒன்று அந்த நிலம்லாம் என் பேருக்கு மாறணும், அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு கொடுத்த பணம் எனக்கு வரணும். பார்ட்னர்ஷிப்பை பற்றின கனவை மறந்துடுங்க. உங்களுக்கு தெரியுமா நான் எதுக்காக இங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட நினைக்கிறேன்னு? இந்த கிராமம் மலைகளுக்கு நடுவில் இருக்குது. இங்கே நதிகள் இருக்குது, குளங்கள் இருக்குது, காடு இருக்குது. அப்புறம் உங்கள் கிராமத்து ஆளுங்க சாதாரண பலாப்பழ விவசாயம் தான் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் பலாப்பழத்தெல்லாம் யார் சாப்பிட்றாங்க? எல்லாரும் சவுமீன், மோமோஸ், அப்புறம் பர்கர் சாப்பிட்றாங்க. பலாப்பழம் பழைய காலத்து ஃபேஷன் ஆயிடுச்சு. சுக்குதேவ் தன் நம்பிக்கையோட என்ன சொன்னாருன்னா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் என்னோட இலக்கை ரொம்பவே நெருங்கிட்டேன். ராஜேஷ் அகர்வால் கூலா ஒரு சிரிப்பை சிரிச்சாரு. அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஒருவேளை 5 ஸ்டார் ஹோட்டலை இங்கே கட்டிட்டா அப்புறம் நான் உங்களை 50% பார்ட்னர் ஆக்கிடுறேன். எல்லா மாதமும் கோடிக்கணக்கில் வருமானம் வரும். உங்களோட விவசாயிங்க 5 ஸ்டார் ஹோட்டலில் சின்ன சின்ன வெயிட்டர் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சம்பளம் மாதம் ஃபுல்லாக பலாப்பழத்தை விற்றா வர்றதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி சொல்லிட்டு ராஜேஷ் அகர்வால் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. சுக்குதேவ் அங்க தனியா நின்றுட்டு இருந்தாரு. அவர் தனக்கு தானே என்ன பேசிட்டாருன்னா, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அர்ஜுன் நான் சொல்கிறதெல்லாம் கேட்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவனால் சுலபமாக புரிய வைக்க முடியும்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்னென்னா, இந்த வேலையை நான் தனியாக தான் பண்ண வேண்டியிருக்கும் போல இருக்கு.
அர்ஜுனோட கதையை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். மறுநாள் சுகதேவ் மொத்த கிராமத்திலையும் இடம் இடமா சுத்திட்டு இருந்தாரு. அவர் மக்களை தன்னோட வலையில சிக்க வைக்க அப்புறம் தன் பக்கம் இழுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் பல்ராம்னு பேர் கொண்ட ஒருத்தர் சுகதேவ் கிட்ட என்ன சொன்னாருன்னா, சுக்குதேவ், நாங்க எல்லாருமே அர்ஜுன் சொல்றத மட்டும்தான் கேட்போம், இல்லைன்னா எங்க கிராமத்து தலைவர் சொல்றத. ஒருவேளை தலைவர் சொன்னாருன்னா நாங்க இந்த விவசாயத்தெல்லாம் விட்டு தானே ஆகணும். அப்போதானே எங்களுக்கும் நம்பிக்கை வரும், நீ சொல்றத நம்புறதுல எங்களுக்கும் நன்மை நடக்கும்னு. பல்ராம் சொன்னதை கேட்ட உடனே சுக்குதேவ் கொஞ்சம் கூட நேரத்தை கடத்தாம அங்கிருந்து நேரா கிராம தலைவரோட வீட்டுக்கு போனாரு. சுக்குதேவ் தலைவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, தலைவரே, நான் கிராமத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம் சுக்குதேவ்? இங்க பாருங்க தலைவரே, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அவர் நகரத்தில் இருக்காரு. அவரோட பேர் ராஜேஷ். அவர் ஒரு பெரிய பில்டர். அவரோட பார்வை பல வருஷங்களாக நம்மளோட கிராமத்து மேலே தான் பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் இந்த இடத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனால் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு விவசாயிகளுக்கு புரிய வைக்கணும்ல. அவங்க அவங்களோட நிலத்தை பில்டருக்கு வித்தாகணும். இதை கேட்டதும் தலைவர் அதிர்ந்து போனாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா சுக்குதேவ்? ஒருவேளை கிராமத்து ஜனங்க அவங்க நிலங்களை வித்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சுக்குதேவோட முகத்துல சிரிப்பு தெரிஞ்சது. தலைவரே, இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். யோசிங்க, அந்த பலாப்பழ வயல்ல உங்களுக்கு என்னதான் கிடைக்குது? கிராமத்து விவசாயிங்க ராத்திரியும் பகலும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு பதிலாக அந்த பலாப்பழம் ரொம்பவே கம்மியான விலைக்கு தான் விற்குது. ஒருவேளை இந்த இடத்துல 5 ஸ்டார் ஹோட்டலை கட்டியாச்சுன்னா அப்புறம் நம்ம கிராமத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் அங்கே வேலை கிடைக்கும். அதனால எவ்வளோ பணம் வரும்னா அதனால கிராமத்தாளுங்க எல்லாரும் பணக்காரங்களாயிடுவாங்க. கிராம தலைவர் கொஞ்ச நேரம் ஆழ்ந்த யோசனையில மூழ்கிட்டாரு. நீயும் கிராமத்து மக்களோட நல்லதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்க. சரி, நான் கிராமத்து மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் சொன்னால் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. மறுநாள் தலைவர் சுக்குதேவோட சேர்ந்து கிராமத்து ஜனங்களுக்கு புரிய வச்சாரு. கொஞ்ச நாள்ல அதிகமான கிராம ஜனங்க தலைவர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இத பார்த்ததும் சுக்குதேவ் உடனே ராஜேஷுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. ராஜேஷ் சுக்குதேவ் கிட்ட போனாரு. என்ன ஆச்சு சுக்குதேவ்? நான் ரொம்பவே ஒரு பெரிய மீட்டிங்கில் இருந்தேன். நீ கால் பண்ண உடனே வேக வேகமாக இங்கே வந்திருக்கேன். உங்களோட கனவு நிறைவேறிடுச்சு. விவசாயிங்க எல்லாரும் அவங்க நிலத்தை உங்களுக்கு எழுதி வைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுக்காக நீங்கள் இங்கே இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அப்போதான் எல்லா நிலங்களையும் உங்கள் பேருக்கு மாற்ற முடியும். ராஜேஷோட முகத்துல மகிழ்ச்சி பரவச்சு. ஒருவேளை இதுதான் விஷயம்னா நான் அந்த சிட்டியே மறந்துட்டேன்னு நினச்சிக்கோங்க. மறுநாள் கிராமத்தோட தலைவர் நிறைய விவசாயிகளை கூட்டிக்கிட்டு சுக்குதேவோட வீட்டுக்கு வந்துட்டாரு. சுக்குதேவ், முதல் வேலையா நான் என்னோட நிலத்தை ராஜேஷுக்கு எழுதி கொடுக்குறேன். என்னோட கிராமத்தோட முன்னேற்றத்துக்காக நான் முதல் ஆளா நிக்கணும்னு நான் நினைக்கிறேன். தலைவர் தன்னுடைய நிலத்தை ராஜேஷோட பேருக்கு எழுதி வச்சாரு. மெல்ல மெல்ல கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவங்க நிலத்தை ராஜேஷோட பேருக்கு எழுத ஆரம்பிச்சாங்க. ராஜேஷ் அவங்க எல்லாருக்கும் அவங்களோட நிலத்துக்கு குறைவான விலையை கொடுத்தாரு. ஒருவேளை இந்த பணம் உங்க எல்லாருக்கும் குறைவா தோணலாம், ஆனா என்ன நம்புங்க, 5 ஸ்டார் ஹோட்டலை முழுசா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்க எல்லாருக்குமே அங்கேயே வேலை கொடுப்பேன். அப்புறம் சம்பளமும் நிறைய இருக்கும். இதை கேட்டதும் கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாங்க. மறுநாள் மீதி இருக்கிற கிராமத்து ஜனங்க அவங்களோட நிலப்பத்திரத்தை எடுத்துக்கிட்டு சுக்குதேவோட வீட்டுக்கு போகத்தான் இருந்தாங்க. அப்பதான் அர்ஜுன் தன்னுடைய மனைவி கௌரிய கூட்டிட்டு அங்க வந்தாரு. இங்க பாருங்க, நீங்க என்ன இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக உங்க நிலத்தை எல்லாம் அந்த பில்டருக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்களோட அழகான இந்த கிராமத்தை எதுக்காக அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த சமயம் பார்த்து கிராம தலைவர் அங்க வந்துட்டாரு. அர்ஜுன், கிராமத்தோட முன்னேற்றத்துக்கு தடையா வந்து நிக்காத. எனக்கு சுக்தேவ் சொன்ன விஷயம் எல்லாமே புரிஞ்சிடுச்சு. நாம கஷ்டப்பட்டு பழப்பழத்தை விவசாயம் பண்றோம், ஆனா அது ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தானே விற்குது. ஒருவேளை 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டியாச்சுன்னா அப்புறம் இதே கிராமத்து ஜனங்க நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்க வேலை செய்வாங்க, அப்புறம் நல்லா சம்பாதிக்கவும் செய்வாங்க. அர்ஜுனுக்கு கோபம் வந்துடுச்சு. இங்க பாருங்க தலைவரே, வேலை பார்த்து யாராலையும் பணக்காரங்களா ஆக முடியாது. யோசிங்க, இன்னைக்கு நீங்க எல்லாருமே உங்களோட நிலத்துக்கு முதலாளி தான். ஆனா நீங்க எல்லாரும் உங்களோட நிலங்களை வித்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்றதை செய்யற சாதாரண ஒரு வேலைக்காரங்களா நீங்க எல்லாரும் மாறிடுவீங்க. அப்புறம் வேலைக்காரங்க எப்பவும் பணக்காரங்களா ஆக மாட்டாங்க. அப்பதான் அங்க சுக்குதேவ் வந்தாரு. கிராமத்து ஜனங்களே, அவன் சொல்றதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவன் உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கான். உங்களோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறான். கிராமத்து ஜனங்க சுக்குதேவ் சொன்னதை நம்பினாங்க. அப்புறம் அவங்கவுங்க நிலத்தை ராஜேஷோட பேர்ல எழுதி வச்சாங்க. அர்ஜுன் அவங்களுக்கு எவ்வளவோ புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா அவர் சொல்றதை யாருமே கேட்கல.
அந்த மொத்த கிராமத்திலயும் அர்ஜுனோட நிலம் மட்டும்தான் நல்லபடியா காப்பாத்தப்பட்டு இருந்தது. சுக்குதேவும் கிராம தலைவரும் மீத இருக்கிற கிராம ஜனங்களை கூட்டிக்கிட்டு சுக்குதேவோட வீட்டுக்கு போனாரு. மற்ற கிராமத்து ஜனங்களும் அவங்கவுங்க நிலத்தை ராஜேஷோட பேர்ல மாத்திட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. சில நாட்கள் இப்படியே கடந்து போச்சு. ஒரு நாள் ராஜேஷ் ரொம்ப சீரியஸா சுக்குதேவ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இப்போ ஒருத்தரோட நிலம் மட்டும்தான் இருக்கு, அதுதான் அந்த அர்ஜுன். எப்படியாவது அவனோட நிலத்தையும் நம்மளோட பேருக்கு எழுதியே ஆகணும். இதை கேட்டதும் தலைவர் அதிர்ந்து போனாரு. அட விடுங்க, அவன் அவனோட நிலத்தை விற்கலன்னா அதனால இப்போ என்ன வந்துச்சு? ராஜேஷ் ரொம்ப கோவத்தோட சுக்குதேவை நோக்கி பார்த்தாரு. நீ 1ஆம் நம்பர் முட்டாள் சுக்குதேவ். அர்ஜுனோட நிலம்தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அவனோட வயலுக்கு முன்னாடி நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அது இல்லாம 5 ஸ்டார் ஹோட்டலை கட்டவே முடியாது. அந்த அர்ஜுனோட நிலங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாகிற வரைக்கும் இந்த வேலை முழுசா முடியவே முடியாது. சுக்குதேவ் ஆழ்ந்த யோசனையில மூழ்கிட்டாரு. அப்படின்னா அந்த அர்ஜுன் கிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். அப்புறம் தலைவர் நேத்து வந்து பேசினாரு. அவர் என்கிட்ட வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வேலை எப்போதான் ஆரம்பிக்க போகுதுன்னு கேட்டாரு. கிராமத்துல இருக்கிற சில பேரும் என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்போ நீங்க வேலையை ஆரம்பிக்க போறீங்க, எப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு கேக்குறாங்க. ராஜேஷோட முகம் கடினமா மாறுச்சு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் இந்த சாதாரண விவசாயிங்களுக்கு என்னோட 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை கொடுப்பேன்னு நினைக்கிறியா? இதை கேட்டதும் சுக்குதேவ் அதிர்ந்து போனாரு. ஆனா நீங்க தானே சொன்னீங்க, சொல்றதும் செய்யறதும் வேற வேற விஷயம். மக்களுக்கு கனவுகளை காட்டுறது பிசினஸ்ல ஒரு பாகம்தான். கிராமத்துல இருக்கிற யாரையும் நான் என்னோட ஹோட்டல் பக்கத்துல கூட நெருங்கி வரவே விட மாட்டேன். அதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சுக்குதேவ் கொஞ்சமும் யோசிக்காம சொன்னாரு. எனக்கு பார்ட்னர்ஷிப் மட்டும்தான் முக்கியம். கிராமத்து ஜனங்க எப்படியோ போகட்டும். சுக்குதேவும் ராஜேஷுக்கும் இது தெரியாது. அதாவது கிராம தலைவர் ஏதோ ஒரு வேலை விஷயமா அங்க வந்தவரு அவங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே கேட்டுட்டாரு. தலைவர் இதெல்லாம் கேட்டதும் அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. அட கடவுளே, நான் என்ன பண்ணிட்டேன்? நானே என்னோட கிராமத்துக்கு இப்படி ஒரு அழிவை ஏற்படுத்திட்டேனே. தலைவர் உடனே அர்ஜுனோட வீட்டுக்கு போனாரு. நீ சொன்னது சரிதான் அர்ஜுன், நான் ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். சுக்குதேவும் அந்த பில்டரும் சேர்ந்து நம்ம எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டாங்க. இப்படி சொல்லிட்டு தலைவர் நடந்த விஷயங்கள் அத்தனையும் அர்ஜுன் கிட்ட சொன்னாரு. அந்த சமயம் பார்த்து சுக்குதேவும் ராஜேஷும் அங்க வந்துட்டாங்க. சுக்குதேவ் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சிரிச்சாரு. நல்ல வேலை, உனக்கே உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இனிமே நீயே போய் கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் அவங்களுக்கு வேலை கிடைக்காதுன்றத சொல்லிடு. ராஜேஷ் அர்ஜுனை நோக்கி பார்த்தாரு. இங்க பாரு அர்ஜுன், நீ தான் இந்த கிராமத்திலேயே ரொம்பவே புத்திசாலி. நான் உன்னோட நிலத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் உனக்கு ரொம்பவே அதிகமான விலை கொடுக்குறேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் என்னோட நிலத்தை எப்பவும் விற்க மாட்டேன். உங்களால என்ன முடியுதோ பண்ணிக்கோங்க. இப்படி கேட்டதும் ராஜேஷ்க்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. ஒருவேளை நீ உன்னோட நிலத்தை என் பேர்ல எழுதி வைக்கலன்னா அதுக்கப்புறம் உன்னோட கிராமத்து ஜனங்க எல்லாருமே ஜெயில போய் கம்பி என்றதை நீ பார்க்க வேண்டியிருக்கும். அர்ஜுன் அதிர்ச்சியானாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ராஜேஷ் ரொம்ப கூலா என்ன சொன்னாருன்னா, நான் கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் எதிர்த்து பொய்யான கேஸை ஃபைல் பண்ணுவேன். கோர்ட்ல சாட்சியை காட்டுவேன். கிராமத்து ஆளுங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். குறைஞ்ச விலைக்கு நிலத்தை வித்துட்டு உன்னோட நிலத்தை நீ விற்க முடியாத அளவுக்கு கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்லுவேன். உன்னோட நிலம் இல்லாம என்னோட 5 ஸ்டார் ஹோட்டலை நான் கட்ட முடியாது. ஒழுங்கா நீ உன் நிலத்தை எனக்கு வித்துரு, இல்லைன்னா உன்னோட மொத்த கிராமமும் என்னை ஏமாத்தினதுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அர்ஜுன் ஆழ்ந்த யோசனையில மூழ்கிட்டாரு. நீ என்னோட அப்பாவியான கிராமத்து மக்களை முட்டாளா மாத்தி இருக்க. அவங்களால உன்னோட சதியை புரிஞ்சிக்க முடியல. ஆனா நீ அவங்களுக்கு கொடுத்த மொத்த பணத்தையும் நான் இப்பவே உனக்கு திரும்பவும் கொடுத்துடுறேன். நீ அந்த மொத்த நிலங்களோட பத்திரத்தையும் திரும்ப கொடுத்து தான் ஆகணும். ராஜேஷ் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாரு. நீ என்ன உன்னை பெரிய பிசினஸ் மேனு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சரி, நான் உனக்கு 2 மாசம் டைம் கொடுக்குறேன். இந்த கிராமத்து ஜனங்களோட வயலை திரும்ப வாங்குற அளவுக்கு இந்த பலாப்பழத்தை வித்து பணம் சம்பாதிச்சு காட்டு, இல்லைன்னா ஜெயில் போறதுக்கு நீயும் ரெடி ஆயிடு. இப்படி சொல்லிட்டு ராஜேஷும் சுக்குதேவும் அங்கிருந்து போயிட்டாங்க. தலைவர் ரொம்ப பயந்தபடி அர்ஜுனை நோக்கி பார்த்தாரு. இப்போ என்ன நடக்க போகுது அர்ஜுன்? அர்ஜுன் அமைதியான சுரத்துல சொன்னாரு. நீங்க பயப்படாதீங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைச்சே தீரும். தலைவர் அங்கிருந்து போயிட்டாரு. நீங்க உங்க நிலத்தை விற்கிறத தவிர வேற எந்த வழியும் கிடையாது. இந்த கிராமத்து ஜனங்க நீங்க சொன்னதை கேட்கவே இல்ல. அவங்களுக்காக நீங்க ஏன் உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கிக்கிறீங்க? அந்த பில்டர் ரொம்ப ஆபத்தானவன். அப்படி உயிர் மிஞ்சி இருந்தா நம்மளால இன்னும் நிலத்தை வாங்க முடியுங்க. இல்ல, கிராமத்து ஜனங்க வேணா என்னோட பேச்சை கேட்காம இருக்கலாம். ஆனா அதுக்காக அவங்களோட இந்த மோசமான சூழ்நிலையில என்னால அவங்கள விட்டுட்டு வர முடியாது. யோசி கௌரி, இந்த கிராமமே நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க எல்லாரும் எங்க இருப்பாங்க? இப்படி சொல்லிட்டு அர்ஜுன் அங்கிருந்து போயிட்டாரு.
அர்ஜுன் ரொம்ப கவலையில முழுகிட்டாரு. அவருடைய கிராமம், அவருடைய குடும்பம், அவருடைய மரியாதை இது எல்லாமே அந்த கிராமத்தோட சேர்ந்து இருந்தது. ரொம்ப வேதனையோட அர்ஜுன் காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவர் அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பங்களாவை பார்த்தாரு. அந்த பங்களாவுக்கு வெளியில ஒரு வயசான மனிதர் உட்கார்ந்திருந்தாரு. அர்ஜுன் அதிர்ந்து போனாரு. இந்த பங்களாவை நான் முதல் தடவையா பார்க்கறேனே. அது சரி, இந்த வயசானவர் யாரு? அர்ஜுன் அந்த வயசான மனிதர்கிட்ட போனாரு. காட்டோட இந்த பக்கத்துக்கு யாரும் வர்றது கிடையாதுப்பா கண்ணா. ஆனா நீங்க யாரு? என்னோட பேரு கைலாஷ். நான் அந்த பலாப்பழ கிராமத்துல தான் வாழ்றவன். இதை கேட்டதும் அர்ஜுன் அதிர்ந்து போனாரு. இது எப்படி சாத்தியமாகும்? நானும் அதே கிராமத்துல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா நான் உங்களை எப்பவும் கிராமத்துல பார்த்ததில்லையே. கைலாஷ் சிரிச்சாரு. நான் அந்த கிராமத்துல தான் இருந்தேன். அப்புறம் நகரத்துக்கு போயிட்டேன். நிறைய பணம் சம்பாதிச்சேன். அப்புறம் என்னோட குடும்பத்தோட லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டேன். ஆனா வயசான கிராமத்து ஞாபகங்கள் என்னை திரும்பவும் வர வச்சுது. நான் கிராமத்துக்கு வந்தப்போ என்னோட பழைய ஃப்ரெண்டு, என்னோட நண்பன் என்னை விட்டுட்டு போயிட்டான். அதனால தான் நான் இங்க காட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்புறம் இந்த பங்களாவை கட்டினேன். எனக்கு இங்க தான்ப்பா நிம்மதியா இருக்கு. ஆனா நீ சொல்லுப்பா, எதுக்காக உன்னோட முகத்துல இவ்வளோ கவலை இருக்கு? அர்ஜுன் ரொம்ப சோகத்தோட கைலாஷ் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. கைலாஷ் மறுபடியும் சிரிச்சாரு. உன்னோட கிராமத்தோட பழாப்பழம் ஒன்றும் மோசமாகல அர்ஜுன். ஆனா யோசனை தான் ரொம்ப பழசா இருக்கு. நீ என் கூட உள்ளவா? அர்ஜுன் கைலாஷோட உள்ள போனாரு. கைலாஷ் லேப்டாப்பை ஓபன் பண்ணாரு. அர்ஜுனுக்கு நவீன மார்க்கெட், சோஷியல் மீடியா, அப்புறம் டூரிசமோட உலகம் தெரிஞ்சது. உங்களோட பெரிய முட்டாள்தனம் என்னன்னு தெரியுமா? நீங்க இன்னைக்கும் பழாப்பழத்தை பழைய விதமாவே விற்கிறீங்க. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி வித்த மாதிரி. இந்த காலத்துல பழைய பொருட்களுக்கு குறைஞ்ச விலை தான் கிடைக்குது. அவங்களுக்கு சவுமீன், மோமோஸ், பர்கர், பீஸா மாதிரியான பொருட்கள் தான் கிடைக்குது. கைலாஷ் கொஞ்ச நேரம் நிறுத்தினாரு. ஒருவேளை நீங்க உங்க பலாப்பழத்தை நவீனமா மாத்தினீங்கன்னா அப்போ நீயே உன்னோட கண்ணால உங்க கிராமத்துல நடக்க போற அதிசயங்களை பார்க்க முடியும். என்ன சொல்றீங்க? பலாப்பழ பிரியாணி செய்யலாம்ல? பலாப்பழ பிரியாணியா? பலாப்பழ பிரியாணியா? நான் இதை முதல் தடவையா கேள்விப்படுறேனே. கைலாஷ் சிரிச்சாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் இதை பயன்படுத்தி பார்த்தேன். அப்போ நிறைய பேர் ரெடியா இல்ல. நீ வா, நான் உனக்கு பலாப்பழ பிரியாணி செய்யறத சொல்லி கொடுக்குறேன். கைலாஷ் அர்ஜுனை சமையல் அறைக்கு கூட்டிட்டு போனாரு. அவரு பலாக்காய ஸ்பெஷலான முறையில வேக வச்சாரு. அப்புறம் மசாலாவை லேசான நெருப்புல வதக்கினாரு. பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், பட்டையோட வாசனை அந்த மொத்த அறையிலையும் பரவிடுச்சு. பலாக்காய மசாலாவில் போட்டு தம்ல வச்சு சமைக்கிறாங்க. மேலே கேசரி ரைஸ், அப்புறம் சுத்தமான நெய். கொஞ்ச நேரத்துல அந்த சமையல் அறை முழுக்க வாசனை பரவுச்சு. இப்போ இதை சாப்பிட்டு பாரு. அர்ஜுன் அந்த பலாக்காய் பிரியாணியை சாப்பிட்டதும் அவரோட கண்கள்ல ஒரு ஒளி தெரிஞ்சது. இதோட ருசி ரொம்பவே அற்புதமா இருக்கு. அப்புறம் அர்ஜுன் மறுபடியும் சோகமாயிட்டாரு. ஆனா எங்களோட கிராமத்தோட பிரச்சனை ரொம்பவே பெருசு. அதுக்கான தீர்வு இந்த பிரியாணியால மட்டும் கிடைக்காதுல்ல? கைலாஷ் சிரிச்சாரு. இந்த பிரியாணி தான்ப்பா உன்னோட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு. சுக்குதேவும் அந்த பில்டரும் கிராமத்து மக்களோட மனசுல ஒரு விஷயத்தை விதைச்சிட்டாங்க. பலாப்பழத்தால சம்பாதிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த பலாப்பழ பிரியாணியை செஞ்சு டூரிஸ்டுங்களை இங்க வர வச்சிங்கன்னா எல்லாரும் இதை வந்து சாப்பிடுவாங்க. அதனால பலாப்பழ கிராமத்தோட பேரும் ஃபேமஸ் ஆகும். அந்த பேருக்கு பக்கத்திலேயே பிரியாணியும் இணைஞ்சிடும். கைலாஷ் மேற்கொண்டு என்ன சொன்னார்னா, இப்போ இருக்கிற காலம் சோஷியல் மீடியா ஓடுது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இது மூலமா தான் மக்கள் ஃபேமஸ் ஆகுறாங்க. இந்த வேலையில நானும் உனக்கு உதவியா இருக்கேன். அர்ஜுனும் கைலாஷும் சேர்ந்து பலாக்காய் பிரியாணியை செய்ய ஆரம்பிச்சாங்க. கைலாஷ் தன்னுடைய பணத்துல டூரிஸ்ட் ரூட்ல ஒரு சின்னதா ஆனா அழகான டாபா மாதிரி ஒரு ஹோட்டல்ல பண்ணாரு. அது பார்க்கறதுக்கு சுத்தமாவும் அப்புறம் ஈர்க்கிற அளவுக்கு இருந்தது. சில டூரிஸ்டுங்க அங்க வந்து சேர்ந்தாங்க. பலாக்காய் பிரியாணின்னு சொன்னதும் மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சாப்பிட்டாங்க. அப்புறம் அதை சுவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கைலாஷ் சோஷியல் மீடியாவில் பலாக்காய் பிரியாணி சாப்பிட்ற டூரிஸ்டுங்களோட போட்டோக்கள், வீடியோக்களை போட ஆரம்பிச்சாரு. மெல்ல மெல்ல பலாக்காய் பிரியாணி வைரல் ஆக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அர்ஜுன் தன்னுடைய மனைவி கௌரியையும் இந்த வேலையில சேர்த்துக்கிட்டாரு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் அர்ஜுன், கைலாஷ் அப்புறம் கௌரி பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னால இதை நம்பவே முடியலையே. வெறும் ஒரு மாசத்துல இந்த பலாப்பழ பிரியாணியால இவ்வளோ வருமானமா? கைலாஷ் சிரிச்சாரு. பில்டர் உனக்கு 2 மாசம் டைம் கொடுத்தாருல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் 1 மாசம் கழிச்சு நீ அவருக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் சம்பாதிச்சிடுவ. அர்ஜுனோட முகத்துல நம்பிக்கைக்கான புன்னகை ஏற்பட்டுச்சு. 2 மாசம் முழுமையடைஞ்சது. சுக்குதேவ் பயந்தபடி ராஜேஷை பார்க்கறதுக்கு வந்தாரு.
நம்ம நினைச்சது எல்லாமே தப்பாயிடுச்சு. அர்ஜுனோட பலாப்பழ பிரியாணி எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியா மொத்தமும் அதை பத்தி தான் பேசுறாங்க. இப்போ கிராமத்து மக்களும் அவனுக்கு துணையா இருக்காங்க. ராஜேஷ் ரொம்ப கோவப்பட்டாரு. நீ எதுக்காக கவலைப்படுற? அவன் எந்த இடத்துல பிரியாணி விற்கிறானோ அந்த இடத்துலயே போய் அவனோட கதையை முடிச்சிட்டு வரலாம். ராஜேஷும் சுகதேவும் கோவத்துல அர்ஜுனோட பலாக்காய் பிரியாணி பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க காரை விட்டு இறங்கின உடனே ஒரு போலீஸ் ஜீப் வந்து அங்க நின்னுச்சு. ஜீப்ல இருந்து கைலாஷ் இறங்கினாரு. இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்ல. இவங்க பொய் சொல்லி ஏமாத்தி கிராமத்து மக்களோட நிலங்களை அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. ராஜேஷ் பயந்துட்டாரு. ராஜேஷ் பணம் நிறைஞ்ச பைய போலீஸ் எதிர்க்க நீட்டினாரு. இதுல எல்லா பணமும் இருக்கு. கிராமத்து மக்களோட நிலங்களை அவங்க கிட்டே திரும்ப கொடுத்துருங்க. போலீஸ் ராஜேஷ் அப்புறம் சுகதேவ அரெஸ்ட் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துல கிராமத்து ஜனங்க எல்லாரோட நிலப்பத்திரங்களும் அவங்க பேர்ல திருப்பி கொடுத்துட்டாங்க. அர்ஜுன் கிராமத்து ஜனங்களுக்கு புரிய வச்சாரு. நாம எல்லாருமே சேர்ந்து பலாப்பழ பிரியாணி ஹோட்டல் திறந்தா எப்படி இருக்கும்? கைலாஷ் அதை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராயிட்டாரு. கிராமம் இப்ப யாருக்கும் அடிமை கிடையாது. அவங்களோட அடையாளத்துக்கு முதலாளியானாங்க. நிலத்தை வித்து இல்ல மாத்தி யோசிச்சா மாற்றங்கள் நிச்சயம் உருவாகும். உங்களோட வேர்களை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் எதிர்காலத்தை உருவாக்கும்.